ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, GM.AI அப்படின்னு சொல்லக்கூடிய டெலகிராம் மைனிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, கிளைம் ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. இத எப்படி நம்ம வந்து கிளைம் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வாய்ஸ் ஆஃப் டான் சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில இருக்கக்கூடிய பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த GM.AI அப்படின்னு சொல்லக்கூடிய டெலகிராம் பாட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளா தான் நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதில அப்டேட் வந்துட்டே இருந்து எல்லா அப்டேட்டும் நம்ம வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்புக்கு வந்து குடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மத்தியானம் ஒரு 3:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து கிளைம் ஆப்ஷன் வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாரி டெலகிராம் ஆப்ஷன் அதாவது கிளைம் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி கிளைம் பண்றது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட டெலகிராம் பாட்ட வந்து நான் ஓப்பன் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, GM.AI அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்ட வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பாட்ட ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல கிளைம் யுவர் GM அப்படின்னு சொல்லி இங்க குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிளைம் பட்டன கிளிக் பண்ணி நம்ம வந்து கிளைம் பண்ணணும். ஸோ இவங்களோட ஏர் ட்ராப் வந்து சீசன் 1, சீசன் 2 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ சீசன் 3 வந்து இன்னும் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இத எப்படி வந்து நம்ம வந்து கிளைம் பண்றது? கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கான்ட்ராக்ட் அட்ரஸும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எப்படி கிளைம் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கிளைம் ஆப்ஷன் இருக்கு. இந்த கிளைம் ஆப்ஷன கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து கிளைம் பண்ணணும். பட் இந்த கிளைம் ஆப்ஷன கிளிக் பண்ணி கிளைம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த பாட்டுக்குள்ள பண்ணணும். அது பண்ணதுக்கப்புறம் இங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து நெறைய பேருக்கு டவுட் என்னன்னா, கிளைம் பண்ணணும் அப்டின்னா நம்ம ஃபீஸ் குடுக்கணுமான்னு கேட்டீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஃபீஸ் குடுக்கணும். ஸோ எதுல ஃபீஸ் குடுக்கணும் அப்டின்னா, Solanaல வந்து ஃபீஸ் குடுக்கணும். ஸோ அதனால நீங்க Solana வந்து வாங்கணும். Solana வாங்கி நீங்க ஃபீஸ் குடுத்து Solana அதாவது ஃபீஸ் வந்து Solana குடுத்து நீங்க வந்து கிளைம் பண்றதா இருந்தா, இந்த வீடியோ வந்து கன்டினியூஸா பாருங்க. இல்ல நான் வந்து ஃபீஸ் வேண்டாம், எனக்கு வந்து கிளைம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, விட்டுருங்க. ஏன்னா இதில வந்து ஃபீஸ் குடுக்குறோம். ஃபீஸ் வந்து வழிய ஒர்த் இல்ல. $1/2 உள்ள தான் ஃபீஸு. பட் இதோட ஒர்த் என்ன? இது எவ்வளோ டாலருக்கு வந்து நம்ம செல் பண்ண முடியும்? இதில என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? இது லிஸ்ட் ஆகும் எப்ப லிஸ்ட் ஆகும்? அப்படின்னு உள்ள அப்டேட் எதுவுமே வந்து இப்போதைக்கு இல்ல. ஓகேவா? ஸோ அதெல்லாமே அடுத்தடுத்து தான் வந்துட்டு வரும். ஸோ அதனால நீங்க வந்து கிளைம் பண்றதா இருந்தா கிளைம் பண்ணிக்கலாம். இல்லன்னா விட்டுறலாம். ஓகேவா? ஸோ இப்ப இதில வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா GM.AI, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலட். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த வேலட்டுக்குள்ள போயிருங்க. ஓகேவா? ஸோ வேலட் உள்ள போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இத கிளைம் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ கிளைம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேக்டு GM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல வந்து இருக்கு. ஸோ இது என்ன ஸ்டேக்டு GM அப்படின்னுள்ளது எனக்கு தெரியாது. கிளைம் பண்ண நேரம் வந்து இப்படி வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ நான் எவ்வளோ கிளைம் பண்ணேன் அப்படின்னா, 47 GM வந்து கிளைம் பண்ணேன். அந்த 47 வந்து ஸ்டேக்டு GM அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இந்த டோக்கன வந்து எப்போ வித்ட்ராவல் குடுப்பாங்க அப்படின்னு நமக்கு இதுவரைக்கும் தெரியாது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஃபர்தர் அப்டேட்ல தான் வரும். இப்போதைக்கு கிளைம் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து டைம் பீரியட் வந்து குடுக்கல. ஸோ நீங்க கிளைம் பண்றதா இருந்தா கிளைம் பண்ணிக்கலாம். இல்லன்னா விட்டுறலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மேல சீக்ரெட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த சீக்ரெட் ஃபேஸ வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி எடுக்கணும். ஓகேவா? ஸோ சீக்ரெட் ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம புதிய வேலட் ட்ரஸ்ட் வேலட்டோ அல்லது பிட்கெட் வேலட்டோ ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணும்போது, ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். ஓகேவா? அந்த ஃபேஸ் தான் இந்த சீக்ரெட் வேலட். ஓகேவா? ஸோ இந்த சீக்ரெட் ஃபேஸ் அப்படின்னு உள்ளத டச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டச் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டூ ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு கோட் வரும். ஓகேவா? அந்த கோட காப்பி பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, Google ஆதென்டிகேட்டர்ல போயிட்டு அந்த கோட பேஸ்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து ஏதாவது GM.AIன்னு சொல்லி ஒரு பேர போட்டு சேவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த அந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது 2 ஸ்டெப் போடும்போது அந்த கீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத ஸ்கிரீன்ஷாட்டும் எடுக்கணும். சேம் டைம் காப்பி பண்ணி நீங்க வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா அந்த கீ மிஸ் ஆச்சு அப்படின்னா, அ நீங்க ஓப்பன் பண்ணும்போது அதாவது சீட ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து குடுக்கணும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் இருந்தா மட்டும் தான் அது ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்க அங்க குடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஒன் டைம் பாஸ்வேர்ட் வரும். ஸோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து இங்க என்டர் பண்ணி கன்ஃபர்ம் குடுக்கணும். கன்ஃபர்ம் குடுத்தீங்க அப்படின்னா, அடுத்த பேஜ் வரும். அடுத்த பேஜ்ல எகைன் ஒரு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப நீங்க வந்து Google ஆதென்டிகேட்டர் ஆப்ப ஓப்பன் பண்ணிட்டு, அந்த இத ஓப்பன் பண்ணீங்கன்னா, அங்க வந்து ஒரு அங்க வந்து அந்த ஓடிபி வந்து கீழ ஓடிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் பாஸ்வேர்ட் தான். அது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் தான் வந்து எனேபிள்ல இருக்கும். ஸோ அந்த 30 செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா புதுசா வரும். ஓகேவா? ஸோ அதனால நீங்க வந்து அந்த 30 செகண்ட்ஸ் முடியும் முன்னாடி நீங்க வந்து கிளிக் பண்ணி குடுத்துடணும். ஓகேவா? ஸோ எகைன் நீங்க வந்து அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட குடுத்து கன்ஃபர்ம் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ்ல வந்து அ உங்களுக்கான அந்த சீடு வந்து காமிக்கும். அந்த சீட காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த சீடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸும் காமிக்கும். அட்ரஸ் வந்து என்ன அப்டின்னா, டெபாசிட் அட்ரஸ் தான் காமிக்கும். ஸோ அந்த சீடு ரொம்ப முக்கியம். அத காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுதான் ஓகேவா. 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொலோனா நம்ம வந்து கொண்டு வரணும். சொலோனா வந்து எதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, நான் சொன்ன மாரி இந்த ஏர்ன்ல போய் நம்ம வந்து இத கிளிக் பண்ணி நம்ம கிளைம் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இந்த கிளிக் பண்ணி நம்ம கிளைம் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கீழ வந்து இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி கீழ காமிக்கும். ஸோ அதில ஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.003 சோலானா வந்து கேட்பாங்க. ஓகேவா. சோல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 0.003 சோல் வந்து எவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு $0.43 ஓகேவா. $0.43 இது ஐஎன்ஆர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 35லேருந்து ₹40 உள்ள இருக்கும். ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் ஃபீஸ் நீங்க வந்து குடுக்கணும். ஸோ இந்த ஃபீஸ நீங்க வந்து எங்கேருந்து வாங்குறது? இது எங்க வாங்கி எங்க கொண்டு வரணும்? டைரக்ட்டா நம்ம வந்து இங்க டெபாசிட் பண்ணலாமா? அப்படின்னு உள்ளதெல்லாம் கேட்பீங்க. ஸோ வீடியோவ தொடர்ந்து பாருங்க. எப்படி பண்றது அப்படின்னு சொல்றேன். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 வேலட்ல ஏதாவது ஒரு வேலட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா. சொலானா வேலட் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டான் யூஸ் பண்றதுக்கு டான் வாலெட், டெலகிராம் வாலெட் யூஸ் பண்றோம். அதே மாரி டான் கீப்பர் வாலெட் யூஸ் பண்றோம். இது வந்து டானுக்கு. அதே மாரி ஒவ்வொரு நெட்வொர்க்ல உள்ள அதாவது ஒவ்வொரு பிளாக் செயினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேலட் இருக்கு. ஸோ அந்த வேலட்ட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில பேர் வந்து கேட்பீங்க, ட்ரஸ்ட் வாலெட் யூஸ் பண்ணலாமான்னு? யூஸ் பண்ணலாம். பட் பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2ல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்றது பெட்டர். ஏன்னா அஃபிஷியல் ஆப் ஓகேவா. அதாவது அஃபிஷியல் ஆப்னா சொலானாவோட டீசென்ட்ரலைஸ்டு வேலட் ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில 2ல ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேண்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த ஜிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சோல்ஃபேர் வந்து யூஸ் பண்றேன். ஓகேவா. ஸோ நீங்க ஃபேண்டம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபேண்டம் தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். ஓகேவா. ஸோ ஸோ ஃபேண்டம் வந்து ஓப்பன் பண்ணி கிரியேட் பண்ணி வேலட் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, டைரக்ட்டா ஃபேண்டம் வேலட்ட ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ சொலானோட ரிசீவ் அட்ரஸ நம்ம எடுக்கணும். ஓகேவா. ஏன்னா நம்ம வந்து சொலானா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சில வாங்க போறோம். ஸோ அதனால சொலானோட ரிசீவ் அட்ரஸ் எடுக்கணும். ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சொலானா காமிக்கும். ஓகேவா. சப்போஸ் காமிக்கல அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஏதாவது இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம ஆட் பண்ண மாரி இருக்கும். ஸோ இந்த இருக்கு. ஓகேவா. ஸோ இதில வந்து மேனேஜ் டோக்கன் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு. இத கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல சொலானா வந்து எனேபிள் பண்ணிக்கிட்டா போதும். இல்லன்னா இங்க சர்ச் பண்ணிட்டு சொலானான்னு சர்ச் பண்ணிட்டு இத எனேபிள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, டேஷ்போர்ட்ல வந்துரும். அதாவது இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல வந்துரும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இந்த சொலானா வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரிசீவ் சென்ட் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் இருக்கும். ஸோ இதில வந்து ரிசீவ்ல வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ ரிசீவ வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு அட்ரஸ் வரும். ஓகேவா. இந்த அட்ரஸ் தான். ஸோ இந்த அட்ரஸ வந்து இங்க கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண உடனே காப்பீடுன்னு வந்துரும். ஓகேவா. ஸோ எப்பவுமே நம்ம அட்ரஸ் காப்பி பண்ணும்போது, காப்பி பண்ணி தான் எடுக்கணுமே தவிர, இத டைப் பண்ணி எடுக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து காப்பி பண்ணியாச்சு. இப்ப நான் வந்து எங்க போய் நான் வந்து சொலானா வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து சொல்றேன். Gate.io அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அந்த எக்ஸ்சேஞ்சில போய் வாங்கலாம். ஸோ உங்கட்ட இருக்குன்னா வாங்கிக்கோங்க. Binanceலயும் இருக்கு. எல்லா எக்ஸ்சேஞ்சிலயும் சொலானா இருக்கு. பட் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைப் ஆஃப் வித்ட்ராவல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ Binanceல இருக்கு. Binanceல செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சொலானா வித்ட்ராவல் வந்து 0.05 0.05 வித்ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா, 0.04 வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். 0.01 வந்து ஃபீஸ் போயிரும். ஓகேவா. ஸோ இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, Gate.io எக்ஸ்சேஞ்ச வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா. ஸோ Gate.io எக்ஸ்சேஞ்சில வந்து ரொம்ப ஈஸியா வந்து பை பண்ணி நம்ம வந்து நம்ம வேலெட்டுக்கு கொண்டு போலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து Gate.ioல வந்து USDT வந்து டெபாசிட் பண்ணிக்கணும். ஸோ வேலெட்டுக்குள்ள போங்க. வேலெட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் பேலன்ஸ்ல உங்களோட வந்து USDTல வந்து பேலன்ஸ் இருக்கணும். ஸோ USDTல பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அத வச்சு நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். USDT அப்படின்னு உள்ளதுல பேலன்ஸ் இருக்கணும். ஸோ என்னோட வந்து 0.06 தான் இருக்கு. வேலெட்ல வந்து பேலன்ஸ் இல்ல. ஓகேவா. ஸோ பேலன்ஸ் இல்ல அப்படின்னா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்ட்ட வந்து டான் காயின் வந்து இங்க இருந்தது. 6 டான் இருந்தது. ஸோ அதில வந்து 1 டான வந்து நான் செல் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து உங்கட்ட வந்து Gate.ioல வந்து ஏதாவது டாலர் இருக்கு அப்படின்னா, அத வச்சு நீங்க பை பண்ணிக்கலாம். அதாவது USDT இருக்குன்னா, USDT வச்சு பை பண்ணிக்கலாம். இல்ல உங்கட்ட வந்து USDT இல்ல, என்னோட வேற ஏதாவது காயின் இருக்கு அப்படின்னா, அத செல் பண்ணி நீங்க வந்து $1 ஒர்த்துக்கு ஏதாவது செல் பண்ணிட்டு நீங்க USDT வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா. ஸோ சாரி யூஎஸ்டிடியா மாத்திக்கலாம். இல்லன்னா சொலனாவாவது மாத்திக்கலாம். சொலனாட் வாங்கிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து Gate.ioல வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து நீங்க வந்து எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சில போனாலுமே, முதல்ல நீங்க என்ன பார்க்கணும் அப்டின்னா, டைரக்ட்டா போய் காயின வந்து வாங்கக்கூடாது. ஓகேவா. ஸோ நெறைய பேர் செய்யக்கூடிய தப்பு வந்து அதுதான். டைரக்ட்டா நான் வந்து என்னடா வந்து யூஎஸ்டிடி இருக்கு. நான் டைரக்ட்டா போய் டான வாங்குறேன். இல்லன்னா அத வாங்குறேன், இத வாங்குறேன்னு சொல்லி வாங்காதீங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட்ல நீங்க வந்து செக் பண்ண வேண்டியது வித்ட்ராவல் அண்ட் டெபாசிட் அட்ரஸ். அதாவது டெபாசிட். ஃபர்ஸ்ட்ல வித்ட்ராவல் செக் பண்ணணும். 2வது டெபாசிட்ட செக் பண்ணணும். ஓகேவா. ஸோ இது ஏன் நான் வந்து வித்ட்ராவல செக் பண்ணணும் அப்டின்னா, ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு காயின நம்ம வந்து ஒரு வேலட்டுக்கோ இல்லது வேற ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கோ நம்ம சென்ட் பண்றோம் அப்டின்னா,
மினிமம் டெபாசிட், மினிமம் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தெரியணும் நம்ம. அதுக்குனால தான் நம்ம வந்து வித்ட்ராவல வந்து செக் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து வித்ட்ராவல டச் பண்றேன். டச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சர்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, சோல் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ சோல் அப்படின்னு சொல்லி குடுத்த உடனே சொலானா வந்துரும். ஸோ சொலானா இல்லன்னா சொலானான்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சோல் அப்படின்னு இருக்கு. இந்த சோல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில வந்து ஆன் செயின் வித்ட்ராவல் அப்படின்னு உள்ளத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்துரும். ஓகேவா? ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மினிமம் வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா, 0.01502 சொலானா. ஓகேவா? அதாவது பினான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 0.05 இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 0.01502 ஸோ ரொம்ப கம்மி தான். ஓகேவா? ஸோ 0.01502 நமக்கு வந்து மினிமம் நம்ம வாலெட்ல இருந்தாலே நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணலாம். பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த அமௌண்ட்ட வச்சிருக்காம 0.016 வச்சுக்கலாம். இல்லன்னா 0.017 வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் அதிகமா ஒரு ரூ. 50க்கு வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம சென்ட் பண்ணும்போது சில டைம் வந்து ஃபீஸ் எக்ஸ்ட்ராவா போச்சு அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து மினிமம் எவ்வளோ வித்ட்ராவல்ன்னு பார்த்தீங்கன்னா, 0.01502 ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ 0.016 நான் வந்து சென்ட் பண்றேன். ஓகேவா? 0.016 நான் வந்து சென்ட் பண்றேன் அப்படின்னா, ஃபீஸ் எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி இங்க குடுத்துடலாம் உடனே. ஓகேவா? எவ்வளோ போகும் அப்படின்னா 0.00802 வந்து ஃபீஸ் போயிடும். நமக்கு ரிசீவ் ஆவுது 0.0078 வந்து ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ இது நமக்கு எனஃப்பான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எனஃப் தான். ஓகேவா? ஏன்னா நமக்கு அங்க தேவை என்ன எவ்வளோன்னா 0.003 தான் நமக்கு தேவை. போனா நம்மட்ட பேலன்ஸ் வந்து 0.004 நம்மட்ட பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து இத செக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்க வந்து நேரா ட்ரேடுக்குள்ள வந்துருங்க. ஓகேவா? ஸோ ட்ரேட்ல வந்தீங்க அப்படின்னா, இங்க வந்து இங்க உங்களுக்கு வேற ஏதாவது காயின் இருக்கும். இத டச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி வரும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, சொலானா அப்படின்னு உள்ளத டைப் பண்ணி குடுங்க. சொலானான்னு உள்ள சோல் அப்படின்னு சொல்லி குடுத்தோனே வந்துரும். ஓகேவா? சோல் USDT அப்படின்னு சொல்லி வந்துரும். சோல் USDT டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த இப்படி வந்துரும். ஸோ இதில வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட பேலன்ஸ் இருக்கு. அதாவது USDT பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா, அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களோட பேலன்ஸ் வந்து காமிக்கும். ஓகேவா? ஸோ கரண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சொலானாவோட கரண்ட் ரேட் வந்து $138.80 ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்கள்ட்ட ஒரு $5 இருக்கு அப்படின்னா, இங்க வந்து 5ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா இங்க வந்துரும். ஓகேவா? 0.03 வந்து உங்களுக்கு வந்துரும். ஸோ கரண்ட் ரேட்டுக்கு உள்ளத டச் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல டச் பண்ணீங்கன்னா, கரண்ட் ரேட்டுக்கு வந்து பை ஆயிடும். கரண்ட் ரேட் எவ்வளோ இருக்கோ, அதுக்கு நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க வந்து பை பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்க வேலட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சொலானா இந்த இடத்துல சொலானா காமிக்கும். கீழ வந்து இந்த லிஸ்ட்ல சொலானா உங்களுக்கு காமிக்கும். ஸோ சொலானா காமிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ராவல் அப்படின்னு உள்ளத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சொலானா சர்ச் பண்ணி குடுங்க. சர்ச் பண்ணி குடுத்துட்டு, நீங்க அங்க காப்பி பண்ண அட்ரஸ் அதாவது ஆன் செயின் வித்ட்ராவல் குடுங்க. அங்க அட்ரஸ் காப்பி பண்ணியிருந்தீங்களா, அந்த அட்ரஸ இங்க பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து சொலானா அப்படின்னு உள்ள நெட்வொர்க்க செலக்ட் பண்ணி குடுங்க. இங்க வந்து உங்கட்ட வந்து 0.03 இருக்கு அப்படின்னா, அந்த 0.03 மொத்தமாவே ஆல் குடுத்து செலக்ட் பண்ணிட்டு, வித்ட்ராவல் அப்படின்னு உள்ளத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட ஓடிபி வந்து உங்க மெயிலுக்கு ஓடிபி வரும். உங்களோட கூகுள் ஆதென்டிகேட்டர் நீங்க குடுத்திருந்தீங்கன்னா, கூகுள் ஆதென்டிகேட்டர்ல உள்ள கோடு ஒன்டிபி ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து குடுக்கணும். உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். எல்லாம் குடுத்து வித்ட்ராவல் குடுத்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டன்ட்டா இன்ஸ்டன்ட்டா உங்க வாலெட்டுக்கு வந்து ரிசீவ் ஆயிடும். அதாவது நீங்க எந்த வாலெட் அட்ரஸ குடுத்து நீங்க வந்து வித்ட்ராவல் பண்ணீங்களோ, அந்த வாலெட் அட்ரஸுக்கு இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு சொலானா வந்து வந்துரும். ஒன்ஸ் சொலானா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். ஓகேவா? ஸோ பேக்ல வந்து காமிக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சொலானா வந்து காமிக்கும். ஓகேவா? ஒன்ஸ் இங்க நீங்க சொலானா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் அப்படின்னு இருக்கும். இல்லன்னா இங்க எங்கேயாவது சென்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ சென்ட்ன்னு உள்ளத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, மோர்ல இருக்கும். ஓகேவா? ஸோ மோர்ல எங்கேயாவது இருக்கும். ஓகேவா? ஸோ இல்லன்னா இங்க ஏதாவது ஆப்ஷன்ல இருக்கு. இங்க மேல இருக்கு. ஓகேவா? ஸோ சென்ட் அப்படின்னு உள்ள பட்டன நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன எது வேணும்னு சொல்லி கேட்கும். சொலானா வந்து செலக்ட் பண்ணி குடுங்க. சொலானா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் கேட்கும். ஸோ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அங்க இருந்து அட்ரஸ் எடுத்து குடுக்கணும். எங்க இருந்து அப்படின்னா, பாட்டுக்குள்ள. இப்ப தான் நீங்க பாட்டுக்குள்ள போ வேண்டி வரும். ஸோ பாட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து வாலெட் அப்படின்னு இருக்கு. இந்த வாலெட்ட டச் பண்ணுங்க. டச் பண்ணதுக்கப்புறம் இங்க வந்து டெபாசிட் அப்படின்னு இருக்கு. இந்த டெபாசிட்ட டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அட்ரஸ் வரும். ஓகேவா? ஸோ இந்த அட்ரஸ காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஃபேண்டம் வாலெட்ல போயிட்டு அந்த அட்ரஸ அங்க பேஸ்ட் பண்ணி நீங்க சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க அட்ரஸ பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்துரும். நெக்ஸ்ட் குடுங்க. நெக்ஸ்ட் குடுத்ததுக்கப்புறம் இங்க கரெக்ட்டா அமௌண்ட் மட்டும் குடுத்தா போதும். 0.003 குடுத்து நீங்க வந்து ஓகே குடுத்தீங்கன்னா, சென்ட் ஆயிடும். சென்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாட்ல வந்து அந்த அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஓகேவா? இங்க வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இத குளோஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த இடத்த செக் பண்ணீங்கன்னா, இங்க வந்து 0.003 வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும். ஓகேவா?
ஒன்ஸ் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஏர்ன்ல போங்க. கிளைமை கிளிக் பண்ணுங்கள். கிளைமை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டாஸ்க் குடுத்துருப்பாங்க. அந்த 2 டாஸ்க் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு டாஸ்க் வந்து லைக், கமெண்ட், ரீட்வீட். அதாவது இந்த டாஸ்க்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவங்களோட ட்விட்டர் பேஜுக்கு போயிடும். அங்க என்ன போஸ்ட் அங்க குடுத்துருக்காங்களோ, அத லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஆ ஷேர் ஷேர் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. கமெண்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. ஜஸ்ட் லைக் அண்ட் ஷேர், ரீட்வீட் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் பண்ண உடனே இங்க பேக் வந்துட்டு ரீசெக் குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல டிக் வந்துரும். ஸோ அதே மாரி இந்த ஆப்ஷனையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த இடத்துல டிக் வந்துரும். டிக் வந்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து கிளைம் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஓகேவா? ஸோ எனேபிள் ஆனதுக்கப்புறம் கிளைம் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்ம Solana வாலெட்லேருந்து 0.003 Solana வந்து எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கிளைம் சக்சஸ்ன்னு வரும். அது எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட்டா காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன். ஸோ இங்க கிளைம் அப்படின்னு உள்ளத கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அடுத்த பேஜ் வரும். ஸோ அடுத்த பேஜ்ல இந்த 2 டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ண உடனே, கீழ வந்து கிளைம் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ எனேபிள் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து நமக்கு யுவர் ஜிஎம் அலோகேஷன் 47 ஜிஎம் அப்படின்னு சொல்லி காமிக்கும். கீழ வந்து கிளைம் இருக்கும். கிளைமை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி கிளைமிங் அப்படின்னு சொல்லி காமிக்கும். கோ டூ ஜிஎம் ஆங்கர் ப்ரோகிராம் அப்படின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணி உள்ள போங்க. ஸோ இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் பேக் வந்துருங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல கங்ராச்சுலேஷன் யூ ஹேவ் கிளைம்டு 47 ஜிஎம் அப்படின்னு சொல்லி வந்துரும். ஓகேவா? ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வாலெட்ல போனீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்டேக்டு ஜிஎம் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்மளோட டோக்கன் வந்து இங்க ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இங்க ரிசீவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தரா அவங்க எப்போ வித்ட்ராவல் குடுக்குறாங்களோ, அப்ப தான் நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து பண்ண வேண்டியது. ஸோ இத வந்து கரெக்ட்டா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்தர் இத பத்தின அப்டேட்ஸ் வரும்போது நான் ஷேர் பண்றேன். இப்போதைக்கு நமக்கு வந்து கிளைம் பண்ணக்கூடிய ஆப்ஷன் மட்டும் குடுத்துருக்காங்க. அத கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தேவைன்னா கிளைம் பண்ணிக்கோங்க. தேவையில்லையா விட்டுருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்தர் இத பத்தின அப்டேட் இல்லது வித்ட்ராவல் ஏதாவது வருது, இல்ல அடுத்த சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு உள்ள எல்லாமே வந்து நம்ம Telegram குரூப்லயும், WhatsApp குரூப்லயும் குடுக்குறேன். அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க் யூ.